ஆனால் ஞானசேகரனை பொறுத்தவரை எல்லாரும் அவங்ககிட்ட தான் வந்து ஒரு உறவாக இருப்பாங்க. காவலர்லேருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஏதாவது ஒரு வேணும்னா கூட ஞானசேகரன் மற்ற கைதிகள் யாராவது ஏதாவது ஒரு பொருள் வேணும், ஆனால் ஒரு திங்கிறதே ஒரு பொருள் வேணும்னு வச்சுங்க, அவர் ஞானசேகர் ரூமில் வந்தால் என்ன அதை கொடுங்க அதை கொடுன்னா அந்த மாதிரி ஒரு கைண்ட்னஸ் உள்ள நபராக தான் நான் மற்ற சிறைவாசிகளை உதவுவதிலிருந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் நடுத்தர மக்கள்ல இருந்து தான், அதாவது அந்த பிரியாணி கடை வச்சிருக்கவர் தான் அவரு. அப்போ அப்படிப்பட்டவர் இவ்வளோ பெரிய விஷயம் செய்யறதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா? அது இல்லாமல் இவ்வளோ தைரியம் வராது அப்படின்ற ஒரு இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை. தனிநபராக இவர் தான் யூடிசிங்க பண்ணாரு இல்லையே, இவர் வேற ஏதோ பண்ணதா தானே இவர் மீது அலிகேஷன். ஒன்றுமே வந்து யார் அந்த சாரா இல்லை ஐயாவோ ஏதோ ஒன்று பின்னாடி யாரோ அதில் இருக்குத்தானே செய்வாங்க. இவர் வந்து அப்படியே தனியாக ஒரு முகர்ந்து அந்த மலரை தூக்கி இருந்த நபர் இல்லை. அதற்கான இப்போ எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, இப்போ எடப்பாடியார் போனால் பத்திராளி மணி சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அந்த சாரு களி திம்பார் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒரு எதிர்கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறாருன்னா அதுக்கான சோர்ஸ் இல்லாமல் அதுக்கான தகவல்கள் இல்லாமல் அவர் சொல்ல முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தலைவர்களும் அதை உறுதி செய்தார்கள்.